எதுக்காக விஜய் அரசியலுக்கு வராரு? தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நடிகன். அரசியலுக்கு வந்தா ஈஸியா சிஎம் ஆயிரலாம். இந்த கான்செப்ட் வொர்க் ஆகாது அப்படின்ற விஷயம் அவருக்கும் தெரியும். நம்ம தலைமுறைக்கு யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நம்ம தெளிவா இருக்கோம். அதனால விஜய் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கையோட தான் இருப்பார். ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை தான் வெல்லும் அப்படின்றது அவருக்கும் தெரியும். அது என்ன அப்படின்ற விஷயத்த அவரு தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இத தன்னோட அறிக்கையில தனித்துவமா காட்டியிருக்காரு. இந்த வரிகளோட மீனிங் பிறப்பால எல்லா உயிர்களும் சமம் அப்படின்றது. ஆனா இவர் அரசியலுக்கு வரதுனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பிறப்பால எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்ப இவரோட முதல் விஷயம் சமத்துவம் அப்படின்றது. சமத்துவம் அப்படின்றது ஒரு கொள்கை மட்டும் இல்ல, அது இந்த கட்சியோட கல்ச்சர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த இந்த ஏரியாவோட ஓட்டு வேணும் அப்படின்னா இந்த மத மக்களை பிடிக்கணும், இந்த ஏரியாவோட ஓட்டு வேணும் அப்படின்னா இந்த ஜாதி மக்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளவுபடுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியலை நான் மாத்த போறேன், அடிப்படையில இருந்து மாத்த போறேன். அடுத்த டார்கெட் ஊழலற்ற ஆட்சி. பேசிக்கா அவரோட ஐடியாலஜி எல்லாரும் சமம், அந்த சமத்தின் மேலதான் என்னோட கட்சியை கட்டமைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோட அரசியல் ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு.